கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அத்தியாயத்திலே சாரிபாத்து விதவை எலியா தீர்க்கதரிசி மூலமாக போஷிக்கப்பட்டதும், அந்த எலியா சாரிபாத்து விதவையின் மூலமாக போஷிக்கப்பட்டதும், அதில் தேவனுடைய திட்டத்தை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த நாளிலும் கர்த்தர் அதை உங்களோடு கூட பேசும்படியாக என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிற சத்தியங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தியின் மூலமாக கிரியை செய்வாராக. அதற்கு முன்பாக நாம் கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இந்த வேத பகுதியை இன்றைக்கு தியானிப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 17ஆம் அத்தியாயத்திலே எலியாவை நாம் அங்கு ஆவியானவர் திடீரென்று அறிமுகம் பண்ணுகிறார். அதற்கு முன்பு எலியாவை குறித்து எங்கேயும் எழுதப்படவில்லை. எலியா என்றால் யெகோவா என் தேவன் என்று அர்த்தமாகும். யெகோவாவை தனக்கு சொந்தமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளதென்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் எப்படி எலியாவை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற திஸ்பியனாகிய எலியா. திஸ்பியா என்பது அந்த இடத்தை குறிக்கிறது. அந்த ஊரை சார்ந்த ஒரு மனிதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். இன்றைக்கு நாம் அநேக நம்முடைய அந்தஸ்துகளை குறித்து, மேன்மைகளை குறித்து, பட்டங்கள் பதவிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இங்கு ஒரு பரிசுத்தவான ஆவியானவர் அறிமுகப்படுத்தும் போது அவர் மேன்மையாக கருதுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வுகள், பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்துகள், மேன்மைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அது எல்லாமே அது வீணாக போகிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஆரவாரமும் இல்லை. எலியாவை அறிமுகப்படுத்தும் போது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு ஊழியர்கள் பல விதங்களிலே அறிமுகப்படுத்துகிறார்கள். தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள், வேதத்தை பகுத்து போதிக்கிறவர், வல்லமையானவர் என்றெல்லாம் அடைமொழிகளை தங்களுடைய பெயர்களுக்கு முன்னாலே போட்டு தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி அல்லது விளம்பரப்படுத்தி இருக்கிற காலத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு ஊழியனை அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அந்த கானானியர் மழை, செழிப்பு இவைகளை நம்புகிறவர்கள். அந்த பாகால்களால் தான் மழையும் செழிப்பும் உண்டாகும் என்று நம்புகிற அந்த பகுதியிலே ஆண்டவர் எலியாவை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் கானானியர் நம்புகிற பாகால்கள் அல்ல, தேவன்தான் மழைக்கு காரணமானவர், வறட்சிக்கு காரணமானவர், இயற்கை என்கிற அந்த இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிறவர் என்பதையெல்லாம் இந்த அத்தியாயத்திலே அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். 18ஆம் அத்தியாயத்திலே 2 நினைவுகளால் குந்தி நடக்கிற அனுபவம் உள்ளவர்களை அவர் கஞ்சாடையாக விடாமல் அவர்களை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். பாகால்கள், தீர்க்கதரிசிகள் அநேகரை சங்கரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரர். இஸ்ரவேலருக்கு அந்த நாட்களிலே அவர்கள் விக்கிரக ஆராதனையினாலே, அவர்களுடைய பாவத்தினாலே 3 வருடங்கள் வறட்சியான ஒரு அனுபவத்திலே அவர்கள் கடந்து போகிறார்கள். அந்த வறட்சியான அனுபவத்திற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலருடைய பாவம். அந்த மழை பெய்வதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய இரக்கம். என்னுடைய மனைவி கூட விருதுநகர் கல்லூரியிலே படிக்கும்போது
அங்கே அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அக்னி சட்டி அதை எடுக்கும்போது தான் மழை பெய்யும் என்று புறஜாதியார் நம்புகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. எலியா நிரூபித்தது போல தேவன்தான் மழைக்கும் வறட்சிக்கும் காரணமானவர் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வறட்சிக்கு அவர் காரணம் அல்ல, நம்முடைய பாவத்தினாலே அவர் அனுமதிக்கிற அது ஒரு தண்டனையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று அந்த ஆரம்பத்திலே, அந்த அத்தியாயம் ஆரம்பத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதனாக நீங்களும் நானும் இருப்போமேயானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது என்ன, அதை எதை சுட்டி காட்டுகிறது? ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? எலியாவே, நீ கேரித்த ஆற்றண்டைக்கு நீ புறப்பட்டு போ. கேரித்த ஆற்றண்டை அது ஒரு ஆறு அல்ல, யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள ஒரு நீரோடை அல்லது அருவி என்று பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே ப்ரூக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கேரித் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிரித்தெடுத்தல். ஆண்டவர் எலியாவை கொண்டு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாகிறார். எலியாவை கொண்டு தானே தேவன் என்பதை நிரூபிக்க ஆயத்தமாகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீர் கேரித்த ஆற்றண்டைக்கு நீ புறப்பட்டு போ. பிரித்தெடுத்தல். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து, இச்சைகளிலிருந்து, பாரம்பரியங்களிலிருந்து, சடங்காச்சாரங்களிலிருந்து, வழிபாடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற மனிதன், எலியாவை போல பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன், அவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் தன்னுடைய வாழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த பிரித்தெடுத்த அனுபவம், பிரிந்த ஜீவியம், ஜீவிக்க கடினமான உணவு கிடைக்காத ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார். அந்த கேரித்த ஆற்றண்டை என்பது ஒரு செழிப்பான இடம் அல்ல, ஒரு வறண்ட இடம், ஒரு சின்ன நீரோடை, அதில் கொஞ்சம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஆட்கள் நடமாட்டம் இல்லை. எனவே அங்கு உணவு தனக்கு கிடைக்காது என்பது எலியாவுக்கு தெரியும். ஆனாலும் அந்த இடத்திற்கு எலியாவை ஆண்டவர் போகச் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஜீவிக்கிறதற்கு வசதியற்ற ஒரு இடத்துல ஆண்டவர் போக சொன்னாலும் எலியா கீழ்ப்படிந்து அவர் போகிறார். இல்லை ஆண்டவரே, அங்கு உணவு கிடைக்காது, அங்கு வறட்சியான இடம், கொஞ்சம் தண்ணி மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னை இன்னொரு இடத்திற்கு அனுப்பும் என்று எலியா சொன்னதாக வேதத்திலே வாசிக்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவர் புறப்பட்டு போகிறார். அதைத்தான் ஏசாயா 48ஆம் அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருடைய சித்தம் செய்வான். உலகத்தோடு ஒத்து போகிற அனுபவம் அல்ல, உலக வசதிகளை நாடி அதை மனதில் வைத்து ஊழியம் செய்கிற அனுபவம் அல்ல, ஊழியம் செய்தால் என்ன கிடைக்கும் என்கிற அனுபவம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கேரித்த ஆற்றண்டைக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அதற்கு 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அங்கே அவனுக்கு ஒரு ஆகாரத்திற்கு ஒரு ப்ரொவிஷனை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஏற்பாடை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காகங்கள் உனக்கு உணவு தரும். மிக அசுத்தமான ஒரு பறவை. காகம் கண்டதெல்லாம் சாப்பிடும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான பறவை உனக்கு உணவு தரும் என்று சொல்லுகிறார். எலியா எப்படி என்று கேட்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் பாவியின்றி யாரையும் ஒதுக்குவதில்லை. தன்னிடத்தில் வருகிற, தன்னை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் இரட்சகராக, மீட்பராக, பரிகாரியாக, கர்த்தராக, தேவனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று எத்தனையோ ஜீவனுள்ள சாட்சிகளிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், காகங்கள் உனக்கு உணவு தரும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் அந்த சிருஷ்டியின் மேல் ஆளுகை செய்கிற ஒரு சிருஷ்டி கர்த்தர். எப்படி காகங்கள் உணவு தரும்? அப்போ காகத்திற்கு தேவன் கட்டளை இடுகிறார், காகங்கள் கீழ்ப்படுகிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று வேதத்திலே அவரை குறித்து வாசிக்கிறோம். வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார் என்று வாசிக்கிறோம். அந்த சிருஷ்டியின் மேல் ஆளுகை செய்கிற சிருஷ்டி கர்த்தர் சொல்லுகிறார், காகங்கள் உனக்கு உணவு கொண்டு வரும். அது கர்த்தருடைய ஆளுகையை காட்டுகிறது. எலியா கர்த்தரின் பாரத்தை சுமந்தபடியினால
எலியாவினுடைய பாரத்தை இப்பொழுது கர்த்தர் சுமக்கிறார். எலியா எதற்காக புறப்பட்டு வருகிறார்? அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு வருகிறார். எதிர்மறையான சூழ்நிலையிலே புறப்பட்டு வருகிறார். தைரியமாக வருகிறார். கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவராய் கடந்து வருகிறார். கர்த்தர் எலியாவுடைய பாரத்தை சுமக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சத்தம் அவருடைய காதுகளிலே அங்கே தொனித்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த காகத்தை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷிக்க போகிறாராம். நீங்கள் நினைக்கலாம் எப்படி நடக்கும் என்று. எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். பாஸ்டர் மோகன், அந்த நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் சென்னையில் உள்ளவர், அவர் சொன்னதான ஒரு சாட்சி. அவருடைய சபை விசுவாசி, ஏழை குடும்பம். ஒரு நாள் அவர்கள் குடிசையிலே உட்கார்ந்து கொண்டு, எலியாவை காகத்தின் மூலமாய் போஷித்தீரே ஆண்டவரே, எங்களை போஷியும் என்று சொன்னபோது, அவ்வழியாய் நடந்து போன ஒரு குடிகாரன் அதை பரியாசம் பண்ணி கேலி செய்து வெளியிலே கிடந்த ஒரு செத்த காகத்தை எடுத்து அந்த குடிசைக்குள்ளே வீசி, இந்த காகத்தின் மூலமாய் உங்கள் ஆண்டவர் உங்களை போஷிப்பார் என்று அவன் கடந்து போனானாம். ஆனால் அந்த விசுவாச பிள்ளைகள் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட அந்த காகத்தை உற்று பார்த்தபோது அந்த காகத்தின் வாயிலே அந்த அலகுகளுக்கு நடுவிலே ஒரு தங்க செயின் இருந்தது. அதை விற்று அவர்கள் தங்களுடைய வறுமையை போக்கினார்கள். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அன்றைக்கு காகத்தின் மூலமாக எலியாவை போஷித்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம எல்லாரையும் அவர் போஷிப்பதில், நம்முடைய தேவைகளை சந்திப்பதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வனாந்திரத்தில் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தவர், வனாந்திரத்தில் மன்னாவை பொழிய செய்தவர், கீழ்காற்றை வீச செய்து காடைகளை அனுப்பினவர், அதே ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அங்கே அடுத்ததாக 5வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் ஆண்டவர் பிளானை சொல்கிறாரு. நீ கேரித் ஆற்றண்டைக்கு போ, காகங்கள் உனக்கு உணவு தரும் என்று. அங்கே எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதம் என்னவென்றால், கர்த்தரின் வார்த்தையின்படியே. கர்த்தரின் வார்த்தையின்படியே எலியா புறப்பட்டு போகிறார். இது ஒரு கீழ்ப்படிதலை காட்டுகிறது. கீழ்ப்படிதலில் ஒரு பரிபூர்ண அனுபவத்தை காட்டுகிறது. ஏனென்று கேட்கவில்லை. எப்படி ஆண்டவரே காகம் உணவு கொண்டு வரும் என்று கேட்கவில்லை. காகமா உணவு கொண்டு வரும் என்றும் கூட கேட்கவில்லை. காகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். தனக்கு ஒரு உணவு கிடைத்தால் மற்ற எல்லா காகங்களையும் கூட்டி அது பங்கு வைத்து சாப்பிடுகிற ஒரு பறவை. எப்படி என்று கூட கேட்காமல் அங்கே அவர் கர்த்தரின் வார்த்தையின்படியே புறப்பட்டு போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட புறப்பட்டு போகிற ஒரு அனுபவத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 6வது வசனத்திலே இங்கே வாசித்து பார்ப்பீர்களேயானால், காகங்கள் விடியற்காலம் சாயங்காலம் அப்பங்களையும் இறைச்சியையும் கொண்டு வருகிறது. எங்கே இருந்து கொண்டு வருகிறது? 3.5 வருடம் வறட்சியான ஒரு அனுபவம். தேசம் முழுவதும் பஞ்சத்தால் வாடுகிறது. ஆடு மாடுகளுக்கு புல் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான அனுபவத்தில் அப்பம் மாத்திரமல்ல, இறைச்சியும் கொண்டு வருகிறது. மிக சரிவிகித உணவு, நல்ல சத்துள்ள உணவு கொண்டு வருகிறது. ஒருவேளை ஆகாப் ராஜாவின் அரண்மனையிலிருந்து அவைகளை கொண்டு வந்திருக்கலாம். வார வழியில் காகம் அந்த உணவை சாப்பிடவில்லை. அன்றைக்கு தானியல் சிங்க கெபியிலே போட்டபோது அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட ஆண்டவர் அந்த கட்டுப்பாடை ஒருவேளை காகங்களுக்கு கொடுத்திருக்கலாம். எலியா அந்த கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்த நாட்களெல்லாம் காலையும் மாலையும் அந்த காகங்கள் அப்பங்களையும் இறைச்சியையும் கொண்டு வந்ததென்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் நம்புவதற்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆனால் தேவனை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக இது விசுவாசிக்க முடியும். அவருடைய வழிகள் வினோதமானவைகள். காட்ஸ் வேஸ் ஆர் மிஸ்டீரியஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். அவருடைய வழிகள் எல்லாம் வினோதமானவைகள். 7வது வசனத்திற்கு வாங்க. மழை இல்லாததால் கேரித்திலே அந்த நீரோடையில் தண்ணீர் வற்றி போனது. அவர் எவ்வளவு காலம் எலியா தங்கினார் என்று அங்கே வேதத்திலே குறிப்பிடவில்லை. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த இடத்துல எலியா தங்கி இருக்கக்கூடும் என்று. பாருங்கள், 2 ஆண்டுகள் அந்த வறட்சியான இடத்துல, ஒரு வசதியே இல்லாத இடத்துல ஒரு பரிசுத்தவான் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தங்குகிறார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்.
அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படியாத ஒரு பறவை, அசுத்தமான ஒரு பறவை, அதுவும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டு வருகிறது. 8வது வசனத்தில் வாசிக்கும்போது திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. பாருங்க, என்றாவது ஒரு நாள் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் அல்ல, எப்பொழுதாவது ஒரு காலகட்டத்தில் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அல்ல, எப்பொழுதும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். 8வது வசனம் சொல்லுகிறது, திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. 9வது வசனத்துக்கு வாங்க. சியோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கிற ஊருக்கு நீ புறப்பட்டு போ, அங்கு ஒரு விதவை இருக்கிறாள், அந்த விதவையின் மூலமாக நான் உனக்கு போஷிக்க, உன்னை பராமரிக்க நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறாள். இந்த சாரிபாத் எப்படிப்பட்ட இடம்? இது பாகால்கள் நிறைந்த இடம். அந்த பாகால்கள் நிறைந்த இடத்துல, தேவனை அறியாத ஜனங்கள் வசிக்கிற இடத்துல, விக்கிரகங்களை ஆராதிக்கிற இடத்துல, அது யாருக்கு கட்டளையிடுகிறார்? ஒரு செல்வந்தனுக்கு அல்ல, அல்லது வசதி படைத்த ஒரு குடும்பத்திற்கு அல்ல, ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறார். அந்த விதவை பஞ்சத்தால் வாடுகிற ஒரு விதவை என்று நாம் பின்னாலே வாசிக்கிறோம். இதுதான் நான் முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய வழிகள் வினோதமானவைகள். யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். அதை விசுவாசிக்கிறவர்கள் இதை நீங்கள் சந்தேகத்தோடு கூட பார்க்காமல் விசுவாசத்தோடு கூட நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அங்கே ஆண்டவருடைய அந்த அன்பு நமக்கு விளங்கும். துன்பத்திற்கு மேலே துன்பம் வந்தாலும் அந்த பராமரிப்பு, தேவனுடைய பராமரிப்பு அங்கே குறைந்து போகவில்லை. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 25-26 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால் அன்றைக்கு பல விதவைகள் இருந்தார்கள். யூதேயா தேசத்தில், எருசலேமில் பல விதவைகள் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒரு விதவையை தெரிந்தெடுக்கிறார். சாரிபாத்தில் உள்ள ஒரு விதவையை தெரிந்தெடுக்கிறார். நான் சொன்னேன், அது பாகால்கள் நிறைந்த இடத்துல உள்ள ஒரு விதவை. ஆனால் பின்னாலே உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த விதவை ஜீவனுள்ள தேவனை, யெகோவா தேவனை அவள் வணங்குகிற, விசுவாசிக்கிற ஒரு விதவை என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். 10வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது திரும்பவும் எலியாவுடைய கீழ்ப்படிதலை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த பதத்தை பாருங்கள். அப்படியே அந்த கீழ்ப்படிதலை அப்படியே எழுந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எழுவது எதை காட்டுகிறது? முன்னேறி செல்கிறது. இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிற அனுபவம் அல்ல, இருக்கிற அனுபவத்தில் திருப்தி அடைகிற ஒரு அனுபவம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாள்தோறும் வளர்கிற அனுபவம். காலங்கள் செல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும், ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும். கேரி தாட்டண்டையில் உட்கார்ந்திருந்திருப்பாரோ படுத்திருந்திருப்பாரோ தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே வேதம் சொல்கிறது, எலியா அப்படியே எழுந்து புறப்பட்டு போகிறார். அந்த சாரிபாத்து ஊருக்குள்ளே வருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு விதவை அங்கு விறகு பொறுக்கிறாள். அவள் புறஜாதி. நான் ஏற்கனவே சொன்னேன், பாகால்களை ஆராதிக்கிற இடம், பாகால்கள் நிறைந்த இடம், விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம். ஆனாலும் அந்த சகோதரி தேவனை விசுவாசிக்கிற ஒரு சகோதரியாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல பாகால்களை வணங்காத ஒரு சகோதரியாக இருக்க வேண்டும். எலியா அந்த சகோதரியை பார்த்த உடனே சொல்கிறாரு, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் கொண்டு வா. எதை கொண்டு வர சொல்கிறாரு? தண்ணீர் கொண்டு வர சொல்கிறார். அப்போ தண்ணீர் ஒரு ரேர் கமாடிட்டி, அதாவது ஒரு அரிய ஒரு பொருள். ஏனென்றால் 3 வருடங்கள் மழை பெய்யவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கொடிய பஞ்சத்தில் ஒரு விதவிடத்தில் சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை எனக்கு குடிக்க கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை இப்படித்தான் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். நெருக்கமான சூழ்நிலையில் நம்மால் கொடுக்க முடியாத நேரத்தில், நமக்கே போதுமானது இல்லாத நேரத்தில், சில நேரங்களில் ஆண்டவர் நம்மையும் நமக்கு உண்டானதையும் கர்த்தர் கேட்பார். கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பின்னாலே விளங்கி கொள்ள முடியும். அந்த சகோதரி அந்த வயதான அந்த எலியாவை பார்த்து, அந்த தீர்க்கதரிசியை தேவனுடைய மகன் என்று அவர் அறிந்திருக்க வேண்டும். அவள் அப்படியே புறப்பட்டு போகிறாள் தண்ணீர் கொண்டு வருவதற்கு. 11வது வசனத்தில் எலியா சொல்கிறாரு, தண்ணீர் மாத்திரம் இல்லைப்பா, கொஞ்சம் அப்பத்தையும் கொண்டு வா. எலியாவுக்கு
அவளுடைய நிலைமை தெரியாது. அவள் என்ன நிலைமையிலே அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள் என்று தெரியாது. ஆனால் பஞ்சகாலம் என்பது தெரியும், தண்ணீர் தட்டுப்பாடு என்பது தெரியும், ஆகார தட்டுப்பாடு என்று அப்பம் தாழ்ச்சியடைந்து அப்ப தாழ்ச்சி உள்ள நிலைமை என்பது தெரியும். ஆனாலும் சொல்கிறார், கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. ஆனால் பாருங்க, இது ஏன் இந்த எலியா கேட்க ஆண்டவர் செய்தார் என்றால், எலியாவின் மூலமாக அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். அந்த சாரிபாத்தினுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நம்மையும் கூட அப்படியே ஆண்டவர் சோதிப்பார். சில நேரங்களில் ஊழியர்கள் அல்லது ஆலயங்களில் தேவனுடைய ஊழியத்திற்காக கேட்கும்போது நமக்கு ஒரு நெருடல் உண்டாகும், நமக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். நம்முடைய குறைவுகளுக்கு மத்தியில், நம்முடைய பலவிதமான தேவைகளுக்கு மத்தியில் கேட்கும்போது அன்றைக்கு நாம் எப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோமோ அப்படியே அந்த சாரிபாத் விதவை அந்த நாளிலே தள்ளப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவளுடைய பதிலை பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். அதனால தான் நான் சொன்னேன், அந்த அம்மாவும் அந்த விதவையும் அந்த யெகோவா தேவனை வணங்குகிற ஒரு சகோதரியாக இருக்க வேண்டும். பாகால்களை வைத்து அவள் ஆணையிடவில்லை. இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று அடையாளம் கண்டு கொண்டாள். இப்பொழுது சொல்லுகிறாள், உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், என்னிடத்தில் அப்பம் இல்லை. தண்ணி கொஞ்சம் தரதுக்கு அவர் ரெடியாக இருந்தாள். என்னிடத்தில் அப்பம் இல்லை, ஒரு பிடி மாவு இருக்குது, ஒரு பிடி கையில் எடுக்கிற அளவுக்கு தான் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, 2 விறகு நான் பொறுக்கிறேன், அதிகமான விறகு இல்லை, 2 விறகு பொறுக்கிறேன். அந்த 2 விறகை வைத்து அந்த பிடி மாவை அந்த கொஞ்சம் எண்ணெயில் ஒரு அடையை ஆயத்தப்படுத்தி நானும் என் குமாரனும் சாப்பிட்டு பிழைக்க போகிறோம் என்று சொல்லவில்லை. அவளுடைய தரித்திரம், அவளுடைய வறுமை, அவளுடைய ஏமாற்றம், அவளுக்கு இன்னும் இல்லாமையே காட்டுகிற ஒரு வார்த்தை சொல்கிறா, செத்து போகிறோம். பாருங்க, அவ்வளவு தரித்திரம், அவ்வளவு கொடிய தரித்திரம். இருக்கிற கொஞ்சம் மாவை சாப்பிட்டு சாகிறதற்கும் பலம் வேணும், அதற்கு அதை நான் சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்ற ஒரு பரிதாபமான நிலைமையை அவள் சுட்டி காட்டுகிறாள். அந்த சகோதரியுடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் எலியாவை கொண்டு சோதிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஒன்று சரீரப்பிரகாரமான தரித்திரமாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய தரித்திரமாக இருக்கலாம். என்ன தரித்திரமாக இருந்தாலும் நீங்கள் சோதிக்கப்படும் போது நீங்கள் அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ எலியாவுடைய வார்த்தையை பாருங்கள், 13வது வசனத்தில், பயப்படாதே, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். 366 தடவை வேதத்தில் இந்த வார்த்தையை நீ பார்க்க முடியும். எதை குறித்து நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. நம்முடைய தாழ்வில் நம்மை தாங்குவதற்கு ஒருவர் இருக்கிறார். நம்முடைய குறைவுகளில் நம்மை தாங்குவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, திரும்ப விசுவாசத்தை இன்னொரு லெவலில் சோதிக்கிறார் ஆண்டவர். எப்படி சோதிக்கிறாரு? நீ பயப்படாத, ஆனால் முதல்ல அந்த ஒரு பிடி மாவில் அவ சொல்கிறா ஒரு அடை தான் செய்ய முடியும், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அதை சாப்பிட்டு நான் சாக போகிறேங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, அதில் ஒரு சிறிய அடையை நீ எனக்கு செய்து கொண்டு வா. இது எதை காட்டுகிறது? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதை காட்டுகிறது. தசம பாகங்கள் காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மையாக இருக்கணும். நமக்கு 1000 செலவுகள் இருக்கலாம், நிர்பந்தமான சூழ்நிலைகள் இருக்கலாம், நமக்கு இன்னும் அதிகமான பணம் தேவைப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று சோதித்து பாருங்கள் என்று மல்கியா 3:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, ஒரு நாளும் உங்களுக்கு குறைவு வராது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் திருப்பி அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். ஒரு நாள் இயேசு காணிக்கை போடுகிற இடத்துல அந்த காணிக்கை பெட்டியின் அருகில் போய் தேவாலயத்தில் உட்கார்கிறார்.
அநேகர் தங்களுடைய சம்பூர்ணத்தில் காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. ஒரு ஏழை விதவை 2 காசுகளை போடுறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரை காட்டிலும் இவள் அதிகமாய் கொடுத்தாள். அவர்கள் தங்களுடைய சம்பூர்ணத்திலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். இவளோ தன்னுடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன மனநிலையில் நாம் கொடுக்கிறோம். கட்டாயமுமாயும் அல்ல, விசனமுமாயும் அல்ல, மன உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அப்படி கொடுக்கிற ஒரு அனுபவம் இருந்ததுனால தான் பின்னால் உள்ள பகுதியில் வாசிக்கும்போது அங்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தருடைய பொருளாதார கொள்கை என்னன்னா, அந்த தாய் அந்த பொருளாதார கொள்கை என்னன்னா, முதல்ல நம்ம கொடுக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு திரும்பி 100 பல மடங்காய் ஆண்டவர் நமக்கு அதை திரும்பி தருகிற ஒரு அனுபவம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த தாய் சொல்கிறா, நான் அந்த அடையை செய்து நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போகிறோம். தாய் மகனுக்கு கொடுப்பது அது பாசம். ஆனால் அதை மீறி மகனுக்கு கொடுக்காம அந்த எலியாவுக்கு கொடுப்பது அது தியாகம். அது தேவன் விரும்புகிற தியாகம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தியாக உள்ளம் நமக்கு வேண்டும். நம்முடைய தேவைகளை குறைத்து, நம்முடைய ஆடம்பரங்களை குறைத்து நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 14வது வசனத்தில் பாருங்க, எலியா அதோடு நிறுத்தல்ல, ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். தேசத்தில் மழை பெய்யும் மட்டும் பானையில் மாவு குறைந்து போவதில்லை, கலயத்தில் எண்ணெய் தீர்ந்து போவதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லுகிறார். நீ அதை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய விருப்பம். ஆனால் நான் சொன்னது போல தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நீ கொடுப்பாயானால் உன்னுடைய பானையில் மாவு தீராது, உன்னுடைய கலயத்தில் எண்ணெய் தீராது. எது வரைக்கும்? பஞ்சகாலம் முடியும் வரைக்கும். பஞ்சகாலம் இன்னும் 3.5 ஆண்டுகள் பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் உனக்கு எந்த குறைவும் வராதென்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6:3 முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை, அவைகள் நெய்வதும் இல்லை. ஆனாலும் சாலமோன் ராஜா கூட தன்னுடைய மகிமையில் அவைகளைப் போல உடுத்தினதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பாருங்க, யோபு 5:20 கூட அந்த அர்த்தத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சில சாட்சிகள் ஞாபகத்துக்கு வருகிறதுனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் 1997 அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு விதவையினுடைய சாட்சியை குறித்து அங்கு சொன்னார்கள். அந்த விதவை ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய 2 மகன்களை அவள் படிக்க வைத்தா. 2 மகன்களும் கப்பலில் வேலைக்கு போனாங்க. அவங்க போன இடத்துல நண்பர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமான ஜீவியை செய்தாங்க. குடித்து வெறித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த விதவை தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அவள் சம்பாதித்த அந்த பணத்திலோ அவள் மிஷினரிகளை தாங்கினாள். மிஷினரி ஊழியத்தை அதிகமாக தாங்கினாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவளுடைய உள்ளத்தில் ஒரு ஆத்தும பாரம் இருந்தது. தன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள், அதே போல அழிந்து போகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விசுவாசத்தோடு கூட மிஷினரிகளை தாங்கினாள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் சென்னை பட்டணத்திலே அந்த சகோதரர்கள் குடித்து வெறித்து அவர்கள் சென்னைக்கு அந்த மெரினா பீச்சில் கரையோரத்தில் கிடந்தபோது ஒரு மிஷினரி அவர்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பின்பு அவர்கள் மிஷினரிகளாய் மாறினார்கள் என்று வேதத்திலே சரித்திரத்திலே பார்க்கிறோம். அந்த மிஷினரி யார் தெரியுமா? அந்த விதவை தாங்கினதான ஒரு மிஷினரி. கர்த்தருக்கென்று கொடுத்து பாருங்கள், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னொரு விதவை குறித்து ஒரு சாட்சி கேட்டேன். அவள் வாழ்ந்த அந்த பட்டணத்தில் அந்த சபையில் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கட்டுவதற்கு நிதி கேட்கிறார்கள். இவள் விதவை, மிகவும் கஷ்டப்படுகிறவள். ஒவ்வொரு மாதமும் வீட்டு வாடகைக்கு அந்த போதகருடைய உதவியை நாடுகிற ஒரு சகோதரி. $20 வீட்டு வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வீடுகளில் வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டை, ஒரு பெரிய தொகையை
தருவதாக வாக்கு பண்ணுகிறாள். அங்கிருந்த போதகருக்கு சிரிப்பு. மாதந்தோறும் நான் வீட்டு வாடகை கொடுக்குறேன், இந்த அம்மா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை அவர்கள் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார்களே என்று தன்னுடைய இருதயத்திலே சிரித்து கொண்டாராம். நடந்தது என்ன தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீட்டிலே வேலை செய்த போது அவளுக்கு சரீரத்தில் ஏற்பட்ட விபத்தை குறித்து ஒரு வழக்கு கோர்ட்டிலே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் தீர்ப்பு வந்தது. பல லட்சம் டாலர்கள் அவளுக்கு அந்த வழக்கிலே நஷ்ட ஈடாக கிடைத்தது. அதில் ஒரு பகுதியை எடுத்து ஆலயம் கட்டுவதற்கென்று கொடுத்தாள். ஆண்டவர் நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கவில்லை, நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார், நம்மிடத்தில் இருக்கிற வாஞ்சையை பார்க்கிறார். ஒரு ஆலயத்தில் எல்லாரும் ஆலயம் கட்டுவதற்கு நிதி கேட்டார்கள். நிதி அதிகம் சேரவில்லை. போதகர் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தார். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு 4 செங்கல்களை தன்னுடைய சைக்கிளில் பின்னால் கேரியரில் வைத்து கொண்டு அவன் ஆலயத்துக்கு வருகிறான். அவங்க கேட்குறாங்க, இந்த 4 செங்கல்கள் எதுக்கப்பா என்று கேட்டபோது, ஆலயம் கட்டுவதற்கு என்னால் முடிந்த உதவி என்று அந்த சிறுவன் சொன்னானா. அதை கேட்ட மாத்திரத்தில் மற்றவர்களுடைய உள்ளமெல்லாம் கரைந்து கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கொடுப்பதை குறித்து நான் பொதுவாக பேசுவதில்லை, அப்படி பேசுகிறவர்களையும் நான் விரும்புவதில்லை. இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். எவ்வளவோ கர்த்தருக்கென்று கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அதனால எங்களுடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்பி கொண்டே இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, 1997 நான் அமெரிக்க தேசத்தில் நான் விசிட்டிங் சயின்டிஸ்டாக இருக்கும்போது அந்த பிளெயினில் போகும்போதே ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நீர் படைத்த இந்த பூச்சியை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் போவது உம்மை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும், உம்மை குறித்து நான் அறிவிக்க வேண்டும், உமக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட நான் கடந்து போனேன். அங்கே எனக்கு மாதம் $1600 கொடுத்தாங்க. எனக்கு அந்த ரூம் வாடகை மற்ற செலவுகள் எல்லாம் போக ஒரு $400 என்னுடைய கையில் மிஞ்சுவதாக இருந்தது. நான் ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த $400 எனக்கு செலவழிந்து விடும். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், எப்படி ஆகிலும் $400 ஒவ்வொரு மாதமும் சேமித்து நான் எப்படி ஆகிலும் ஆலய வேலைக்காக, அப்பொழுது எங்களுடைய சபையிலே ஆலய வேலை நடந்து கொண்டிருந்தது, கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணேன். அப்படியாக நானே சமைக்க ஆரம்பித்தேன். நான் என்னுடைய ரீடிங் டேபிள்லேயே சப்பாத்தி மாவை உருட்ட ஆரம்பித்தேன். அந்த $400 சேர்த்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னை அழைத்த விஞ்ஞானி சொன்னார், நீங்கள் மாதந்தோறும் $400 அரசாங்கத்திற்கு வரி கட்ட வேண்டும் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, நான் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தேன். ஆண்டவரே, நான் உமக்கு இந்த $400 கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அரசாங்கம் அந்த $400 வரியாக கேட்கிறது, யுத்தம் உம்முடையது என்று சொல்லி என்னுடைய ஜெபத்தை முடித்து விட்டேன். 2-3 நாட்கள் சென்றது. திரும்பவும் அந்த விஞ்ஞானி என்னோடு கூட பேசினார். நீங்கள் விசிட்டிங் சயின்டிஸ்ட், இன்வைட்டட் விசிட்டிங் சயின்டிஸ்ட் ஆனதுனால உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்று அடுத்த ஆர்டர் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியாக 5 மாதங்கள் $2000 சேர்த்து கிட்டத்தட்ட அன்றைக்கு அது $1,00,000 இருந்தது. 1997 அதை ஆலயம் கட்டுவதற்கு கொடுப்பதற்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே உதவி செய்தார். கொடுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கூலி வேலை செய்கிறவங்க எங்களுடைய சபையில், அன்றாடம் கூலி வேலை செய்கிறவங்க இந்த சண்டே கிளாஸ், இந்த VBS இது போலெல்லாம் நடக்கும்போது வேலைக்கு போகாமல் அவர்கள் தங்களுடைய முழு பிரயாசத்தையும் அதில் செலவிடுகிறதை நான் பார்க்குறேன். அந்த நாட்களில் அவர்களுக்கு கூலி கிடைக்காது, ஆனால் கர்த்தர் அவர்களை இன்னொரு விதத்தில் ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுத்து பாருங்கள். 15வது வசனத்துக்கு நீங்கள் வாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எலியாவின் சொற்படி. அந்த கீழ்ப்படிதலுக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் உதாரணம். கர்த்தரின் வார்த்தையின்படியே, அவருடைய வார்த்தையின்படியே
அவன் எழுந்து அதே மாதிரி அந்த சாரிபாத்து விதவை பாருங்க, எலியாவின் சொற்படியே, அதாவது தேவ வசனத்தின்படி, ஊழியர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி, தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி, அதே அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சாரிபாத்து விதவை ஒன்றுமில்லாதவள் 2 விறகு புரக்கி பிடிமாவில் கொஞ்சம் எண்ணெயில் ஒரு அடையை செய்து சாப்பிட்டு சாக துணிந்திருக்கிற ஒரு சகோதரி எலியாவின் சொற்படியே அதில் முதல்ல ஒரு அடையை எலியாவுக்கு செய்ய தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எலியா விதவையின் மகன், வீட்டார், நண்பர்கள், உறவினர்கள், வேதத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுவதும் பஞ்ச காலத்தில் போஷிக்கப்பட்டார்கள். அந்த மாவு தீந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. அன்றைக்கு ராகாப் என்கிற ஒரு வேசியின் மூலமாக அந்த வீட்டார் பாதுகாக்கப்பட்டது போல, ரட்சிக்கப்பட்டது போல, இன்றைக்கு அந்த சாரிபாத்து விதவையின் மூலமாக, சாரிபாத்தினுடைய அந்த விதவையினுடைய மகன், உறவினர்கள், வீட்டார்கள், அங்கே வசனம் சொல்கிறது வீட்டார்கள் அனைவரும் போஷிக்கப்பட்டார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களோடு கூட சேர்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு ஊற்று சேனல் என்னன்னா, கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்கள். உங்களுடைய குறைவுகளுக்கு மத்தியில், இல்லாமைக்கு மத்தியில் கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பாத்திரத்திலிருந்து மாவு எடுக்கிறாங்க, கலையத்திலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, எவ்வளவு எடுத்தாலும் அது அதே அளவில் திரும்பி காணப்படுகிறது, அப்படியே காணப்படுகிறது. எந்த குறைவும் அங்கே ஏற்படவில்லை. அந்த ஒரு நிச்சயமற்ற நிலைமையில் இருந்து நிச்சயமான நிலைமைக்கு ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அதுதான் கொடுப்பதனால் உண்டாகிற ஆசீர்வாதம். நிச்சயமற்ற உங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு இந்த தேவையை நான் எப்படி சந்திப்பேன் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது நிச்சயமான ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிறார். அந்த பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள், சில ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்க்க முடியும், பார்க்க முடியாத நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், அதுவும் உங்களால் சுதந்திரிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி 2 முக்கியமான காரணம். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று கர்த்தருக்கு கொடுக்கிறது. 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அந்த அற்புதத்தை அங்கே செய்கிறார். எங்களுடைய சபையில் ஒரு வாலிப பையன் ஒரு நாள் என்னிடத்தில் வந்து, அவன் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு இடத்துல MCA படிக்க போகிறதாக சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், அப்பா நீ போகிறது சரி, அங்கே ஒரு நாள் தேவனை ஆராதிக்க முடியுமா என்று கேட்டேன். அப்பொழுது அங்கே ஆராதிப்பதற்கு சபை இல்லை என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், நீ அங்கு போவது தேவ சித்தம் இல்லை. ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தில் உள்ளவர்கள், இன்றைக்கு அவங்க தகப்பனார் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், போதகராக இருக்கிறார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நீ போக வேண்டாம். அப்பொழுது அவன் என்னிடத்தில் சொன்னான், இங்கே உள்ள கல்லூரியில், நான் படித்த கல்லூரியில் 1 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க கேபிட்டேஷன் ஃபீ. நான் சொன்னேன், அதே கல்லூரியில் உனக்கு கேபிட்டேஷன் ஃபீ இல்லாமலே ஆண்டவர் இடம் தருவார், நீ விசுவாசி என்ன. அந்த வார்த்தையை அவன் நம்பினான். அதே இடத்துல அவன் எந்த கல்லூரியில் 1 லட்சம் ரூபாய் கேபிட்டேஷன் ஃபீ கேட்டாங்களோ அதே கல்லூரியில் அவன் டெஸ்ட் எழுதி போனது நிமித்தம் அந்த கேபிட்டேஷன் ஃபீ இல்லாமல் கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த குடும்பம் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எலியாவின் சொற்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எலியாவின் சொற்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். கர்த்தரையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் 26, 27 வாசித்து பாருங்கள். மத்தேயு 10ஆம் அத்தியாயம் 41, 42 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை, அவருடைய வார்த்தையினுடைய அந்த சத்துவம், அவருடைய தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், அவர்கள் சொல்லுகிறதான அந்த உண்மையான தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், அவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை தேவனுடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார். இப்பொழுது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
திரும்ப ஒரு சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். வேதத்தில் வாஸ்து பாருங்க, 17வது வசனத்தில் அந்த விதவையின் மகன் எல்லாம் நிறைவாக இருக்கிறது, சம்பூர்ணமாக இருக்கிறது. தினமும் மாவு எடுக்கிறாங்க, தினமும் எண்ணெய் எடுக்கிறாங்க, எதுவும் குறைவுபடவில்லை. இப்போ பரிபூர்ணமாக சாப்பிட்றாங்க, வீட்டார் சாப்பிட்றாங்க, நண்பர்கள் சாப்பிட்றாங்க, உறவினர்கள் சாப்பிட்றாங்க, எலியா சாப்பிட்றாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் திரும்பவும் அந்த விதவையை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? அந்த விதவையின் மகன் வியாதிப்படுகிறான், மரணம் அடைகிறான். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறலாம். தேவ சித்தம் செய்யும் போது, ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடும் போது பலவிதமான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம், பின்னிட்டு திரும்ப வேண்டாம். கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். லோத்தின் மனைவியை போல நீங்களும் நானும் பின்னிட்டு போகக்கூடாது. அங்கே வாசிக்கிறோம், ஏன் அப்படி நாம் பின்னிட்டு போகக்கூடாது, ஏன் நாம் விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றால், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அங்கே அந்த விதவையினுடைய மகன் மரணம் அடைகிறான். அப்போ பாருங்க, அந்த சாரிபாத்து விதவையினுடைய நிலைமையை பாருங்க. விசுவாசம் குறைந்து போகிறது. அவள் அங்கலாய்க்கிறாள். என்ன சொல்றா? என் மகனை சாகடிக்கவா வந்தீர்? 18வது வசனத்தில், என் அக்கிரமத்தை நீர் நினைக்க பண்ணினீர். அவள் என்ன நினைக்கிறான்னா, அவளுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த அக்கிரமம், பாவம், அந்த பாவத்தினால வந்த சாபம் ஆண்டவர் ஆசீர்வதித்த நிலைமையிலும், அங்கே மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, அப்பம் சுடுறதுக்கு வசதி இருக்குது, சாப்பிட்றதற்கு மகன் இல்லை, மகன் மரித்து போனா, இது என்னுடைய பாவத்தினால வந்த சாபம் என்று நினைக்கிறா. பாவத்தையும் சாபத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் நமக்காக மரித்தார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும், சகல சாபங்களையும், சகல நோய்களையும், சகல வியாதிகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். இது 2வது சோதனை. முதல்ல வயிற்று சாப்பாடு இல்லை, முதல் சோதனை. 2வது சோதனை, தான் நேசித்த மகனை இழந்திருக்கிறார். இது சாத்தானுடைய கிரியை, ஆனால் இது தேவனுடைய கிரியை என அவ சொல்கிறான். சாத்தா இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்குறான். ஆண்டவர் அவ என்ன நினைக்கிறா? இது தேவனுடைய கிரியை என்று, என் மகனை நீர் சாகடிக்கவா வந்தீர் என்று கேட்கிறார். 19வது வசனத்தில், மகனை அவள் மடியிலிருந்து எலியா தூக்குறாரு. தான் தங்கியிருந்த மேல் வீட்டிற்கு போகிறாரு. அந்த கட்டிலே வைத்து அந்த தேவ பிரசன்னத்தில் எலியா சாகடிக்க வரல, நான் ஆசீர்வதிக்க வந்தேன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாருங்க. சோதனைக்கு மேலே சோதனை வரும்போது எலியா அந்த மகனை தூக்கி கொண்டு தான் தங்கியிருந்த இடத்துல, தான் படுத்திருந்த கட்டிலில் அந்த விதவையின் மகனை கிடத்தினது போல நம்முடைய பாரங்களை, துக்கங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்க. 20வது வசனம் சொல்லுகிறது, விதவை சொன்னது போல எலியாவும் சொல்றார், தேவனாகிய கர்த்தர் விதவையின் மகனை சாக பண்ணி விதவைக்கு நீர் துக்கம் கொடுக்கவா நீர் முடிவு செய்தீர் என்று கேட்கிறார். அந்த அம்மா தான் விசுவாசத்தை இழந்தாங்கன்னா, அவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி. அவரும் சொல்றாரு, ஆண்டவரே அந்த விதவையுடைய மகனை சாகடிச்சு அந்த விதவைக்கு துக்கம் கொடுக்கவா நீர் தீர்மானம் பண்ணினீர் என்று எல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய ஆளுகைக்கு எல்லாம் உட்பட்டது என்பதை அந்த வேதனையான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் இருவரும் மறந்து விட்டார்கள். இருவரும், சாதாரண பெண்மணியும் மறந்து விட்டாள், தீர்க்கதரிசியும் மறந்து விட்டாள். 23வது வசனத்தில், ஆனாலும் விசுவாசத்தோடு கூட எலியா பிள்ளையின் மேல் 3 முறை விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே எனக்கு இந்த பிள்ளையினுடைய உயிரை திரும்ப தாரும் என்று 3 முறை அவர் திரும்ப அந்த பிள்ளையின் மேலே விழுந்து விழுந்து எழும்புறார். இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், அந்த திருத்துவ தேவனை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சோதனையான நேரங்களில், நெருக்கமான நேரங்களில், விசுவாச குறைவுகளில் என்ன செய்வதென்று தெரியாது திகைக்கும் போது கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எலியாவின் சத்தத்தை தேவன் கேட்டார். எலியாவின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். வனாந்தரத்தில் ஆகாரின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் கண்ணீரை அவர் கண்டார். ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வந்தது. ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் மேலே ஆளுகை உள்ள ஆண்டவர்.
அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ள திரும்ப வந்தது. இந்த நம்முடைய சரீரம், நாம் பார்க்கிற இந்த சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் என்று முக்கூறுகளை உடையது. ஆவி பிரியும் போது ஆத்மா நம்மை விட்டு பிரிகிறது, சரீரம் அழிகிறதுங்கிற சத்தியத்தையும் அங்கே வாசிக்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆத்துமா அங்கே திரும்பி வந்தது, அந்த நித்தியமான ஆத்துமா திரும்பி வந்தது. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட முதலாம் உயிர்த்தெழுதலை அங்கு எலியாவினால் ஆண்டவர் அந்த சாரிபாத்து விதவையினுடைய வீட்டில் மேலறையில் அவர் நடத்தி காட்டுகிறார். ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று வாசிக்கிறோம். என்னோடு கூட ஒருவர் வேலை பார்த்தார். அவர் என்னுடைய மாணவராகவும் இருந்தார். ஒரு நாள் அவர் வேலையை இழந்து போனார். என்ன செய்வதென்று அவர் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் நான் இந்த வசனத்தை அவரிடத்தில் சொன்னேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் ஏதுவாய் நடக்கும் என்று. இன்னொரு பட்டணத்திற்கு பிறகு அவர் ஒரு தற்காலிக வேலைக்கு போனார். போன இடத்துல அவரை கூப்பிட்டு இன்னொரு கல்லூரியில் நிரந்தரமான வேலை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அவர் இங்கு இருந்தால் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை தாங்கி ஆதரிப்பார். அவர் ஒரு நாள் உன்னை தள்ளாட விடமாட்டார். 23வது வசனம் சொல்கிறது, பிள்ளையை கீழ் வீட்டிற்கு இப்பொழுது தாயினிடத்தில் எலியா தூக்கி கொண்டு வருகிறார். முதல் மரணம் இஸ்ரவேலின் மீறுதலான தேவ கோபத்தினால அங்கே ஏற்பட்டது. முதல்ல அந்த மரணத்திற்கு காரணம் என்ன? அந்த சாபத்திற்கு காரணம் என்ன? பஞ்சத்தினால அநேக ஜனங்கள் மாண்டு போனாங்க. அது இஸ்ரவேலுடைய மீறுதலினால, மழையின்மையினால, பஞ்சத்தினால அங்கே வந்தது. அந்த எண்ணெயும் மாவும் அங்கு தட்டுப்பாடு வராதபடி அந்த முதல் மரணத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். அல்லது சாரிபாத்து விதவையும் மகனும் கூட மரித்து போயிருந்திருப்பார்கள். ஆனால் அந்த முதல் மரணம் நடக்காமல் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். 2வது மரணம் சாத்தானால் கொண்டு வரப்பட்டது. அந்த மரணத்தையும் ஆண்டவர் மேற்கொண்டார். யோவான் 10:10 நான் ஜீவனை கொடுக்க தான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாத்தான் ஜீவனை எடுக்க வந்தான், ஆனால் இயேசுவோ அந்த ஜீவனை திரும்ப கொடுக்க வந்தார். அந்த சாத்தானால் வந்த மரணத்தையும் ஆண்டவர் மேற்கொண்டார். தேவ கோபத்தினால வந்த மரணத்தையும் வரவிடாமல் அவர் தடுத்தார். பாருங்கள், கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 24வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 17:24 ஒரு அறிக்கையை பார்க்கிறோம், ஒரு சாட்சியை பார்க்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? 3 காரியங்களை சொல்கிறான் எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2வது சொல்கிறா, உம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அது சத்தியமானது என்று சொல்லுகிறார். 3வது சொல்கிறா, இஸ்ரவேலின் தேவன் என் தேவன், அவரே என் ரட்சிப்புக்கு காரணமானவர் என்று சொல்லுகிறார். இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து வர வேண்டும். அந்த விதவை பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து போன போது அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம், அவள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, விசுவாசம் சலனப்பட்ட போதும், விசுவாசம் குறைந்த போதும் கூட அவள் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மகளாயிருந்து அங்கே எலியாவும் போஷிக்கப்பட்டார், அந்த விதவையும் போஷிக்கப்பட்டார். பிறகு மரணம் வந்த போதும் அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். இப்பொழுது பாகால்கள் நிறைந்த இடத்துல வாழ்கிற அந்த சகோதரி சொல்கிறா, நீ தேவனுடைய மனுஷன் என்று நான் அறிகிறேன். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று அறிகிறேன். உம்முடைய தேவன்தான் என்னை ரட்சிக்கிற தேவன் என்று நான் அறிகிறேன் என்று அந்த 3 அறிக்கைகளை அங்கே சொல்வதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தருவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து பராமரிக்கிற அந்த தேவனுடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆளுகை செய்வாராக. ஆமென்.